நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் 2026 தேர்தலில் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு நான் தனித்துதான் போட்டியிடுவேன், என் கூட சேர வேண்டும் என நினைப்பவர்கள் தான் அதனை முடிவு செய்ய வேண்டும் என விஜய் பெயரை கூற குறிப்பிடாமல் சீமான் ஆவேசமாக பதில் கொடுத்தார். இதனால் வரையில் தம்பி விஜய் என கூறிக்கொண்டிருந்த சீமான் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் விஜய் என்ற பெயரை கூட குறிப்பிடாமல் சென்றது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. விஜய் கட்சி கொடி விவகாரத்தில், மாநாடு விவகாரத்தில் விஜய் கட்சிக்கு வெளியிலிருந்து வெளிப்படையாக ஆதரவு குரல் கொடுத்தவர் சீமான். விஜயுடன் கூட்டணி என்ற கேள்விகளுக்கு இதற்கு முன்னர் பதிலளிக்கும் போது தம்பி விஜய் தான் இந்த அண்ணன் கூட சேருவதற்கு முடிவு செய்ய வேண்டும், அவர் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் ஐ எம் வெயிட்டிங், தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு விஜய் அழைத்தால் செல்வேன் எனும் அளவுக்கு அண்ணன் தம்பி பாசத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது வாரி வழங்கினார் சீமான். இப்படி இருந்த சமயத்தில் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் திடீரென விஜய் பெயரை கூட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தெரிவிக்கவில்லை. 2026 தமிழக வெற்றி கழக கட்சியுடன் கூட்டணி சேர்வீர்களா என்ற கேள்விக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தனித்து போட்டியிடுகிறேன், என் கூட சேர்வதற்கு அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், பூமியின் சொர்க்க பூமியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என நான் நினைக்கிறேன், இவரோடு சேர்ந்தால் அதனை செய்யலாம், அவரோடு சேர்ந்தால் அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை, என்னோடு சேர்ந்தால் நாடு நன்றாக இருக்கும் என நினைப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் என்னுடன் கூட்டணியில் சேரலாம், தலைவனுக்கு முதல் தகுதி மண்ணையும் மக்களையும் நம்ப வேண்டும், நான் நம்புகிறேன், தனித்துதான் நிற்க போகிறேன் என திட்டவட்டமாக கூறினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேலே கால அவகாசம் இருப்பதால் விஜயின் மாநாடு, அவரது கொள்கைகள், அப்போதைய அரசியல் கட்சிகளின் நகர்வு, இதனை பொறுத்து நிச்சயம் 2026 இதுவரை நிகழாத பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்கிறது தமிழக அரசியல் வட்டாரம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.